எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் வித்தியாசமான அவரைக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது தாங்க இதுக்கு தேவை. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிளகு, ஜீரகம், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதை எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மீதியை பொரியலில் சேர்த்துருங்க. முதல்ல அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. அந்த கடலைப்பருப்பு 2 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. பொடியாக பூண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. வெங்காயம் போடுங்க. மீதி 2 பச்சை மிளகாய் போடுங்க. பூண்டை பொடியாக அரிஞ்சு போடுங்க. ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண இந்த அவரைக்காவை போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி அதை போட்டுருங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு கல் உப்பையும் போட்டு மீதி கல் உப்பையும் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். காய் வேகட்டும். அதுக்குள்ளேயே நான் தயிர் தாளிச்சிக்கிறேன். இப்போ சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு முக்கால் வெந்த உடனே இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வைங்க. நல்லா கொஞ்சம் கிளறி இறக்குங்க. எப்படி இது 20 நிமிஷம் ஆகும் இறக்கிறதுக்கு. சாதாரணமாக ஆஸ் யூஷுவலாக செய்கிற மாதிரி இது செய்ய முடியாது. கொஞ்சம் செவக்க வச்சு இறக்குனிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சாம்பாருக்கு, ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷுங்க. இப்போ நான் தயிர் சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறேன். தயிர், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.